வெல்கம் பேக் டு வென்டூன் கார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ டொயோட்டா கேம்ரி 2025. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த கார் பார்க்கும்போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸ்டீரிங்லேயே வந்து அவ்வளோ பட்டன்ஸ் இருக்குது. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. செமையான பிக்கப். முன்னாடி தெரியுது அப்படியே அந்த ஹார்ஸ் பவர். தரமாக இருக்கு வண்டி ஓட்டுறது. ஓகே, இந்த காரோட மெயின் கான்செப்டே வந்துட்டு கம்ஃபர்டபிலிட்டி தான். ரியர் சீட் வந்து பார்க்கலாம், நமக்கு ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சீட்ஸோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. நல்ல ஒரு லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பியானோ கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சில கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது சீட்ஸ் வந்துட்டு பவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக் அப்படியே ரிக்ளைன் ஆகிற அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஷேட்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது நமக்குனிங்கன்னா பின்னாடி வந்து ஷேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஸோ வெயில் டைமில் வந்துட்டு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, வண்டி ஃபுல்லாகவுமே வந்துட்டு உங்களுக்கு ஷேட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் மேனுவலாக நீங்கள் பண்ணிக்கணும். ஏசிஸும் வந்துட்டு நம்ம பின்னாடி வந்துட்டு தனியாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ 3 கிளைமேட் ஜோன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து ஏசி வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஏசி வெண்ட் தான் பார்க்க வந்து கொஞ்சம் பழசாக இருக்குது. இங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா டிசைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீப்பாக ஃபீல் ஆகுது. 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஏசி வெண்ட்ஸோட கண்ட்ரோல்ஸுமே நம்ம வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு சாஃப்ட் டச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து நல்லாயிருக்கு. ஒரு க்ரோம் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டிலுமே நல்லாயிருக்கு. பின்னாடி LED லைட்டுமே வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பின்னாடி வந்து பார்க்கும்போது நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து தெரியுது. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இது கொஞ்சம் ஒரு வாக் அரவுண்ட் போவோம். ஸோ மெயினாக வந்துட்டு உங்களுக்கு HUD ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்துட்டு செட்டிங்ஸ் எல்லாம் தெரியுது. மீட்டர்ஸோட நம்ம டைப்ஸ் எல்லாம் வந்து மாற்றிக்கலாம். அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த டேக்கோமீட்டரோட செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த மீட்டர் ஸ்டைல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரியே இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சன்ரூஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு சன்ரூஃப் தான். சன்ரூஃபோட கண்ட்ரோல்ஸ் அண்ட் லைட்ஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ சன்ரூஃபில் வந்துட்டு உங்களுக்கு ஷேட்ஸ் வந்து தெரியுது. கிளியர் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ UV ப்ரொடெக்ஷன், அதாவது சன்லைட் வெயிலெல்லாம் கொஞ்சம் உள்ள ஹீட் வராமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் அப் அண்ட் டவுன் ஆப்ஷனுமே இருக்குது. ஹீட் வந்துட்டு வெளியில் போய் ஈஸியாக வெளில போகிறதுக்காக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேனுவலாக தான் வந்துட்டு இந்த ஷேட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும். 10-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் பேசஞ்சர். வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. லம்பார் சப்போர்ட், அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. சீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது ஃப்ரண்ட் லுக் வந்து பார்க்கலாம். இந்த டேஷ்போர்டே வந்து நல்லா இருந்தது. ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் வந்து லெதர் ரேப்பில் வந்துட்டு பிடிக்கவே நல்லா இருந்தது. அண்ட் லெஃப்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மீடியா கண்ட்ரோல்ஸ், வாய்ஸ் கமெண்ட். ரைட்டில் வந்துட்டு உங்களுக்கு சில ADAS ஃபியூச்சர்ஸு, மோட் செட்டிங்ஸு, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டிரைவர் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டோர் லாக் அன்லாக்கு, விண்டோஸ் இறக்கிறது ஏற்றுறது, ORVM கண்ட்ரோல்ஸு, அதுக்கப்புறம் மெமரி சீட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு லேம்ப் செட்டிங்ஸு, ஹை பீம் அசிஸ்ட்டு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது, 360 டிகிரி வியூ எனேபிள் பண்ணுறது, கிளஸ்டர் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, HUD டிஸ்பிளே எனேபிள் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே பார்க்கலாம்.
சென்டர் கன்சோல் வந்து பார்க்கலாம். எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்க்ளைனில் வந்துட்டு உங்களுக்கு ஹில் ஹோல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஈவி மோட் இருக்குது. 3 டிரைவ் மோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ 3 டிரைவிங் மோட்ஸ்க்கு அந்த அனிமேஷன்ஸுமே வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தெரியுது. பார்க்க நல்லாயிருக்கு. கப் ஹோல்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு கிளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. கியருமே வந்துட்டு ஒரு லெதர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருந்தாங்க. பிடிக்க நல்லா இருந்துச்சு. எலக்ட்ரானிக் சிவிடி டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் கீபேட் இருக்குது. அப்புறம் யூஎஸ்பி சாக்கெட்ஸ் இருக்குது நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்டியரிங் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. போத் ரீக் அண்ட் ரீச் ரெண்டுமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏசி கன்சோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இது தான். ஸோ டச் கண்ட்ரோல் இல்லாமல் பட்டன்ஸ் இருக்குது. பட்டன்ஸ் தான் வந்துட்டு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் நம்ம டிரைவிங்கில் இருக்கும்போது. டிரைவர் அண்ட் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 கிளைமேட் ஜோன் ஏசிஸ், அதாவது டிரைவர் சைடு, பேசஞ்சர் சைடு, பின்னாடி 3மே வந்து டிஃப்ரெண்டான டெம்பரேச்சர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏசி வெண்ட்டு சுற்றியுமே ஒரு க்ரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து சாஃப்ட் ஃபினிஷில் வந்து நம்ம ஆம்ரெஸ்ட் பார்க்க முடியுது. உள்ளே வந்துட்டு ஒரு 12 வாட் பவர் சாக்கெட் இருக்குது. அப்புறம் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து திங்ஸ் வச்சுக்கலாம். பாஸ் மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பின்னாடி ரியர் சீட்டில் உட்காந்து நம்ம ஃப்ரண்ட் சீட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீ வந்துட்டு ஒரு நார்மலான கீ தான். லாக் அன்லாக் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்கப் பக்காவாக இருக்குங்க. லைக் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வந்து நம்ம ஓட்டும் போது அந்த சின்ன லாக் இருக்கும் மற்ற வண்டியில். இதில் சுத்தமாக இல்லை. வண்டி பிக்கப் ஒரு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. வண்டியோட பிக்கப் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நான் BMW ஓட்டியிருக்கேன், அதோட பயங்கரமாக இருக்குது இது ஓட்டுறதுக்கு. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். 160 mm. மேடு பள்ளம் போகும்போது, ஸ்பீட் பிரேக்கர் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்ம போகணும். நம்ம சென்னையில் தெரியும் உங்களுக்கு, ரோடு ரொம்ப பள்ளம் குழியமாக இருக்கும். அந்த மாதிரி டைம் தான் வந்து லைக் மெதுவாக தான் விடணும். ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்னா கொஞ்சம் எஸ் மாதிரி போட்டு திரும்ப வேண்டியது. வண்டி பிக்கப் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோடில் ஓட்டிப்போம். டிரைவில் தான் இருக்கேன். டிரைவ்லேயே இவ்வளோ சூப்பராக போகுது. டிரைவே சிறப்பாக இருக்குது. வண்டி ஸ்ட்ராங் ஹைப்ரிட் சிஸ்டமே வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்ரி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகும். நம்ம எதுவும் சார்ஜ் பண்ண தேவையில்ல. அதனாலே வந்து நல்ல ஒரு மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. கேபின் இன்சுலேஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த ஆட்டோ சவுண்டு, வெளியில் இருக்கிற சவுண்டில் நல்லாவே உள்ளே வந்தது கேபின்குள்ளே. என்னங்க ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. 2.5 லிட்டர் பெட்ரோல் 4 சிலிண்டர் இன்ஜின். அதாவது 2500 சிசி இன்ஜின். இது ஹைப்ரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணதுனால மோட்டார்லேயும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உள்ளே வருது. ஸோ கம்பைண்டு வந்து பார்த்திங்கன்னா 230 PS வந்துட்டு இந்த மிஷின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டேர்னிங் ரேடியஸ் பார்க்கலாம். 5700 mm இருக்குது. ஆமாம், வண்டி வந்து கொஞ்சம் லாங் தான். ஸோ ஒரு 3 பாயிண்டில் தான் வந்துட்டு ஒரு டைட்டான ஸ்பேஸில் வந்து நம்ம டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மேனுவரபிலிட்டி வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. இது 360 டிகிரி கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சைட்லையுமே வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்துட்டு தெரியுது. அது வெஹிக்கிள் க்ளோஸாக நிற்குதுன்னு சொல்லிட்டு அண்டர் த சேஸ் வந்துட்டு நம்ம பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது கார் கீழேயுமே வந்துட்டு விசிபிளாக நமக்கு தெரியுது. சுற்றியுமே வந்து நிறைய பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம வார்னிங்கும் வந்து நமக்கு தருது. இப்போ பார்க்கலாம், ஒரு டைட்டான ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ 2 சைடுமே வந்து வெஹிக்கிள் இருக்குது. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கேமராவும் வந்துட்டு ஆன் ஆகுது. சுற்றியுமே இந்த பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து நமக்கு நல்லாவே வந்துட்டு ஒரு டைரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இந்த 360 டிகிரி கேமரா கீழேயுமே வந்து தெரியுது. ஸோ அதுவுமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தான். பள்ளங்கள் எதாவது இருந்தால் கூட நமக்கு தெரியும். மேனுவரபிலிட்டி வந்து ஈஸியாக தான் இருந்தது. கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் பார்த்து தான் வண்டி ஓட்டணும். அந்த லாங் வண்டி. ஸோ பின்னாடி நீங்கள் இடிக்காமல் பார்த்து நீங்கள் ஓட்டிக்கணும். இன்ஸ்டன்ட் பிக்கப்பு, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பார்த்தியா? நல்லா இருக்கு. அது அதையும் ஆமாம், அதில் வந்து ஸ்பீட் தெரியுது. எல்லாமே அதில் கிளியராக தெரியுது. வண்டி பிக்கப் ஐடியா இருக்கு. ஆமாம், பிக்கப் நல்லா இருக்கு. இன்ஸ்டண்ட்டாக தருது. என்ன மைலேஜ் ஆனால் ஒரு 10 தருமா? 18 தருதா? இது ஹைப்ரிட்னால உனக்கு நல்ல மைலேஜ் வரும். ஓகே, உங்களுக்கு 2 வாட்டி திருப்பணும்ல ஸ்டீரிங். சிங்கிள் டர்ன்லேயே ஃபுல் டர்ன் ஆகிடுது. செமையான பிக்கப். எனக்கு 2 சீரிஸ் தெரியுது அப்படியே அந்த ஹார்ஸ் பவர்.
ஆமாம், அந்த எலக்ட்ரிக் அந்த டர்போ பூஸ்ட் வந்து நல்லாவே உனக்கு தருது. நல்லா இருக்கு, செம்மையாக போகுது. இந்த ஹோண்டா சிட்டி மாதிரிலாம் இல்லை. ஹோண்டா சிட்டி இதுவும் சேம்னு சொல்கிறாங்க சில பேர், அப்படிலாம் கிடையாது. அதோட சரியான பவர் இந்த இன்ஜின். விசிபிலிட்டி நல்லா தான் இருக்குது, ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே சூப்பராக தருது. அந்த இன்ஸ்டன்ட் பிக்கப் வந்து செம்மையாக இருக்குது. பின்னாடி கம்ஃபர்டபுளாக இருக்குல்லடா, எனக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் எவ்வளோ 160 mm. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். இன்ஜின் நாய்ஸ் வந்து நல்லாவே உள்ளே வருது. அது நல்லா ஹார்டான ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது அப்படி வருது. சாஃப்டாக நம்ம பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இன்ஜின் நாய்ஸ் உள்ளே வரல. கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்ஜின் நாய்ஸ் அப்படியே இன்ஜின் ரன் ஆகுறது வந்து உள்ளே தெரியுது. ஸ்ட்ரீட்ஸ்லலாம் ஓட்டுறதுக்கு வண்டி வந்து ஈஸியாக தான் இருந்தது. வண்டி கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே கூட ஈஸியாக வந்து மனியூவர் பண்ண முடிஞ்சது. ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் லைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து மனியூவபிலிட்டி வந்துட்டு இருந்தது. சிங்கிள் ஸ்டியரிங்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டேர்ன் வந்துட்டு, அதாவது சில நம்ம நார்மலான காரில் வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லைனா 1.5 டேர்ன் கிட்ட நம்ம டேர்ன் பண்ணால் தான் ஃபுல்லாக வந்து வீல் வந்துட்டு திரும்பும். இது சிங்கிள் டேர்ன்லேயே வந்துட்டு ஃபுல் வீல் வந்து திரும்புது. அது நல்ல ஒரு ஃபியூச்சர் தான். ஸோ ஈஸியாக வந்துட்டு உங்கள் மனியூவபிலிட்டி வந்து பண்ண முடிஞ்சது. ஸ்டீரிங் வெயிட் வந்து ஒரு லைட்டர் சைடில் தான் இருக்குது. ஸோ லோ ஸ்பீடில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வண்டி ஓட்டி ஆகணும். ஏன்னா இது சரியான பவர் இந்த வண்டி. நீங்கள் ஸ்டீரிங் வந்துட்டு கண்ட்ரோல் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கண்ட்ரோல் லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதுவும் இல்லாமல் சிங்கிள் டர்னில் வந்து ஃபுல் டர்ன் ஆகுது. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த டைட் ஸ்பேசஸில் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து தான் வந்து நீங்கள் மேனுவல் பண்ணி ஆகணும். ஐ மீன் இது பிகினர்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த கார் ஓட்ட நல்லாவே வந்து பழகிடும். உங்களுக்கு ஈஸியாகவுமே இருக்கும் நம்ம மேனுவலிட்டி பண்ணுறதுக்கு. அண்டிகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே சோக் பண்ணிச்சு. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மெக்ஃபர்சன் ஸ்டட்டும், பின்னாடி வந்து டபுள் விஷ்போன் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஒரு குஷன் ஃபீல் வந்துட்டு கொடுக்கும். பள்ளத்துலலாம் ஏற்றும்போது உள்ளே வந்து சஸ்பென்ஷன் நாய்ஸு, அந்த ரொம்ப ஷார்ப்பான பள்ளத்தில் ஏற்றும்போது முக்கியமாக அந்த மாதிரி எந்த நாய்ஸஸ் வந்து நம்ம உள்ளே அவ்வளோவா வரல. அதாவது 95% ஆஃப் நாய்ஸஸ் வந்து நமக்கு கேட்கல. லைட்டாக வந்துட்டு கேட்கும். ரொம்ப ஷார்ப்பான இதில் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கேட்கும். அது எந்த வண்டியாக இருந்தாலுமே கேட்கும். ஓகே, ஓவரால் வேர்டிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பேர்ட் டு ஒரு 2 சீரீஸ், அதாவது சேம் ப்ரைஸ் பாயிண்ட் வந்து செக் பண்ணாங்கன்னா 2 சீரீஸ் இருக்கும். 2 சீரீஸ் வந்து பின்னாடி கம்ஃபர்டபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான் வேணும். வண்டி வந்து சின்ன வண்டி. கேமரி வந்து உங்களுக்கு பின்னாடியுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வந்து கொடுக்குது. ஸோ ஸ்பீடு வந்து பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேமான பவர் ஃபிகர்ஸ் தான். பவர் ஃபிகர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ 0 to 100 வந்துட்டு கிட்டத்தட்ட சிமிலரான வந்துட்டு ஒரு ஃபிகர்ஸ் தான். நமக்கு தெரியும் இந்தியன் ரோட்ஸில் வந்து நீங்கள் 150க்கு மேலெலாம் யாரும் போகிறதில்ல. சப்போஸ் அப்படி போகிறதுக்கான ரோட்ஸுமே வந்து நம்ம இங்கே சப்போர்ட் பண்ணாது. நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வண்டினா இந்த வண்டி நம்ம செலக்ட் பண்ணலாம். அதாவது நம்ம 2 சீரீஸ்லாம் போனீங்கன்னா, 3 சீரீஸ் போகிறீங்க, இல்லைனா ஒரு பென்ஸில் போகிறீங்கன்னா மைலேஜ் வந்துட்டு நம்ம நல்லாவே வந்துட்டு அடி வாங்கும். உங்களுக்கே தெரியும் லக்ஸுரிஸ் காரில் வந்து மைலேஜ் கம்மி தான். லக்ஸுரி காரில் பவருமே கொடுத்து மைலேஜுமே கொடுக்குற ஒரே வண்டி இது தான். இந்த மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. 20 km/லிட்டர், அதாவது 21, 22மே வந்து தரும் ஹைவேல. ஏடாஸ் ஃபியூச்சர்ஸுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. டைனாமிக் ரேடார் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் ஹை பீம், லேன் ட்ரேஸ் அசிஸ்ட்டு, லேன் டிபார்ச்சர் அலர்ட்டு, ப்ரீ கொலிஷன் சிஸ்டம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா யூஸ்ஃபுல்லான ஏடாஸ் ஃபியூச்சர்ஸுமே இதில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சர் லோடட்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனால் தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. 9 ஸ்பீக்கர் JBL ஆடியோ சிஸ்டம் செம்மையாக இருந்தது கேட்குறதுக்கு. காப்பிரைட்னால வந்து வீடியோவில் போட முடியல, ஆனால் ஷார்ட்ஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த காரில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்துட்டு ரியர் ஏசி வெண்ட்டு வந்துட்டு நார்மலான ஒரு இது மாதிரி இருந்துச்சு, லக்ஸுரி காரில் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த வெண்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ரியர் வந்து ரிக்ளைனிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரியரில் வந்து வென்டிலேஷன் சீட் ஆப்ஷனுமே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். கேபின் இன்சுலேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜின் நாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே வந்து க்ரீப் ஆகுது. ஸோ அதுவுமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் இன்சுலேஷன் பண்ணிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டு தான் எனக்கு நோட் பண்ணதில் இந்த காரில் ட்ராபேக்னு சொல்ல முடியாது. நீட் டு இம்ப்ரூவ். மேபி இந்த நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸில் வந்து இது இம்ப்ரூவ் ஆகலாம். இது இல்லாமல் இந்த கார் வந்து செமையான கார். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். எஃபிஷியன்சி அண்ட் பவர் ரெண்டுமே வந்துட்டு கம்பைண்டாக இந்த காரில் தான்
டொயோட்டாவோட இன்ஜின் மேக் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு லாங் டியூரேஷனில் உழைக்கக்கூடிய ஒரு இன்ஜின் நம்ம சொல்லலாம். போத் த டிரைவர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. அதாவது ஹேண்ட்லிங்லேயும் நல்லாயிருக்கு, டிரைவிங்லேயும் நல்லாயிருக்கு, ஃபியூல் எஃபிஷியன்சிலையும் நல்லாயிருக்கு. ஒரு கார் வாங்குறதுக்கான 10ல் 9 பொருத்தமும் இதில் இருக்குது. ஸோ இந்த காரில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபீட்பேக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். அன்டில் தென் சீட் பெல்ட் போடுங்க, டிரைவ் சேஃப், டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.